அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, சென்ற வகுப்பில் நீங்கள் திருக்குறள் இயல் 3 பார்த்தீர்கள், வாழ்வியல் பகுதி. இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இயல் 5 வாழ்வியல் திருக்குறள் பகுதியை பார்க்க இருக்கின்றீர்கள். வள்ளுவருடைய படம் இது, உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிந்தது தான். பொச்சாவாமை, மறதி. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுகனா மனசில் நினைக்கிறது. தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும்போது மறதியார் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. அதிக மகிழ்ச்சியில் சில நேரம் நம்மளுடைய கடமையை மறந்துடுவோம். அது அப்போ என்ன நினைக்கணும் அப்படின்னா, மறதினால் எத்தனை பேர் கெட்டு போயிட்டாங்க, அவங்கள நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்க மாட்டீங்க. இப்போதுமே நினைவு கூறுதல் என்பது மிக முக்கியமானது. மகிழ்ச்சியின் போது, அதிக மகிழ்ச்சி ஏற்படும் போது, அதிக துயரம் ஏற்படும் போது சில நேரம் நமக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மறந்துடுவோம். அப்படி மறக்கிறதுனால நிறைய நமக்கு இழப்புகள் ஏற்படும். அந்த மாதிரி மறதியால் கெட்டவர்களை நாம் நினைத்து பார்த்தால் நம்ம மகிழ்ச்சி கிடைக்கும்போது கடமையை மறக்குவதை மறந்து விடுவோம். புரியுதா? அதாவது கடமையை நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் இந்த திருக்குறளில் நமக்கு தெரியுது. தங்களின் மகிழ்ச்சியால், அதாவது கடமையை மறக்கும்போது நமக்கு அதிகமான மகிழ்ச்சி, மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. மறதி எப்படி எவ்வளோ பேர் கெட்டு போயிட்டாங்க மறதினால் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. உள்ளியது எய்தல் எளிது மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். உள்ளியது எய்தல் எளிது மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியதே. ஒரு குறிக்கோள், நான் சொன்னேன் இல்லையா சென்ற வகுப்பில், ஒன்றை நோக்கி நாம் குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருந்தால் நாம் நினைத்ததை அடைய முடியும். அதுதான் இந்த குறட்பாவினுடைய பொருள். உள்ளியது எய்தல் எளிது மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால், அதாவது உள்ளுதல் அப்படின்னா, உள்ளியது அப்படின்னா எண்ணியது, எண்ணிக்கொண்டிருந்தால் உள்ள பெறின், எண்ணியதை எளிமையாக அடைய முடியும் அப்படிங்கிறார். எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணிய திண்ணியர் ஆகப்பெறின். அப்போ நாம் நினைத்ததை ஒரே குறிக்கோளோடு நினைத்து கொண்டிருந்தோமானா அதை நம்ம அடைதல் எளிது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது குறிக்கோள் ஒன்றையே எண்ணி பற்றி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். மறந்துடக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது குறிப்பறிதல். குறிப்பறிதல், நீங்கள் கம்பராமாயணம் படிக்கும்போது ராமன் குறிப்பாலேயே எல்லாத்தையும் அறிஞ்சக்கூடிய தன்மையான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th 10th. அது மாதிரி குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல். முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல். முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. சிலரை பார்த்தோன்னே சொல்லிடலாம், அவன் உண்மையை பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். சிலரை பார்த்தோன்னே சொல்லலாம், அவங்க பொய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ முகக்குறிப்பை வைத்தே அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா பொய்யாக நடிக்கின்றார்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி முகக்குறிப்பில் அகக்குறிப்பை யார் அறியக்கூடிய சக்தி உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பொறுப்பையாவது கொடுத்து நம்மோடு துணையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். குறிப்பறிதல் எல்லாருக்கும் அது தெரியாது. சில பேர் வெளுத்ததெல்லாம் பால் கருத்ததெல்லாம் தண்ணின்னு இருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்க, அவங்கள நம்பாதீங்க, அவங்க உண்மையை பேசலை, அவங்கள நம்பாதீங்க, பொய்யை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியாப்பா, எனக்கு தெரியலையப்பா ஒன்றுமே அப்படின்வாங்க சில பேர். அதனால் அந்த நுணுக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியாது. முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பகைமையும் கேண்மையும், பகைமைனா பகை, கேண்மைனா நட்பு, கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். அதாவது கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும். கண்ணை பார்த்து
கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவாங்க. கண்ணே உன்னைய காட்டி கொடுத்துரும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால், அப்படி கண்ணை பார்த்து உனக்கு இன்னது தான் அப்படின்னு தெரிகிறவங்கள பார்த்தா பகைமையும் நட்பையும் அவரது கண்ணை அறிவித்துவிடும். அவங்க இது பகையாக பார்க்குறாங்களா அல்லது இல்லை நட்பாக பார்க்குறாங்களாங்கிறது அவரது கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும். அடுத்தது படைமாட்சி. படையினுடைய சிறப்பு. படைனா என்ன? ஒரு அரசனுக்கு போர் செய்வதற்கு படை வலிமை வேண்டும். அது இருந்தால் அவன் வெற்றி பெற்றவனாக இருக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. ஒரு படைக்கு என்னெல்லாம் தேவை? மரம்னா வீரம், மானம், என்னுடைய தன்மானத்துக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மானம். அதே போல் முன்னோர் வழியில் நடத்தல். நம்முடைய முன்னோர்கள் எவ்வழி சென்றார்களோ அவ்வழியிலே சிறப்பாக நடப்பது. நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல். அதாவது நம்பிக்கை, இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அவங்க சரியாக முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய 4 படைக்கு பாதுகாப்பு. ஒரு படைக்கு எதெல்லாம் பாதுகாப்பு அப்படின்னா, வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய 4 படைக்கு பாதுகாப்பு. மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு. ஒரு படைக்கு ஒரு அரசன் இருக்கிறான், வெற்றி இருக்கு அவனுக்குன்னா, ஒரு தலைவன் இருக்கிறான் அவனுக்கு வெற்றி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த படைக்கு எதெல்லாம் பாதுகாப்பு, அரணாக எதெல்லாம் இருக்குது, ஏமம்னா பாதுகாப்பு, எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், வீரமுடையவனாக இருக்க வேண்டும், மானமுடையவனாக இருக்க வேண்டும், நம்முடைய நாட்டுக்காக நம்முடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காத போராளியாக இருக்க வேண்டும், அதே போல் முன்னோர் வழியில் நடக்க வேண்டும். அதாவது நம்முடைய முன்னோர்கள் எவ்வழியிலே நல்ல வழியிலே இயங்கினார்களோ அந்த நல்வழியை நாம் பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். அதே போல் அந்த படைக்கு, அதாவது அந்த யாருக்காக உண்மையாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் படைக்கு. இதுதான்ப்பா ஒரு படைக்கு பாதுகாப்பு, வெற்றி அப்போ தான் கிடைக்கும். அடுத்தது பகை திறம் தெளிதல். ஒரு அரசனுக்கு பகைவனுடைய திறத்தை அறிந்து கொள்வது. படை மாட்சி இருந்தால் பத்தாது, பகை திறத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்று அன்று. பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. பகை எதுக்கு ஒருத்த மேலே உனக்கு பகை? அது ஒரு விளையாட்டு கூட நீ விரும்பக்கூடாது. பகை திறம் தெளிதல். அதாவது பகை என்னும் பண்பில் அதனை, பண்பில்லாத ஒன்று அது, பண்பில் அதனை அப்படின்னா பண்பில்லாத ஒன்று. பகைங்கிறது பண்பில்லாத ஒன்று. ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்று அன்று. விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. எதுக்கு ஒருத்தர் மேலே நீ பகை வைக்கிற? எதுக்கு நீ நட்பை வேண்டாங்கிற? பகை வேண்டாமே, அது பண்பில்லாதது என்று சொல்கிறாரு வள்ளுவர். அடுத்தது வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. வில் வீரரின் பகை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. அதாவது சொல்லின் வல்லான் பகையை நீ பெறக்கூடாது. வில் வீரருடைய பகையை கூட நீ எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் சொல்வன்மை உடைய அறிஞருடைய பகையை நீ பெறக்கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் படை. ஒரு வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. புரிஞ்சுதா? இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காழ்த்த எடுத்து. மனப்பாட பகுதி இங்கே குறியீடு போட்டிருக்க பார்த்தீங்களா? மனப்பாடம். சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை களைந்து விடுக, முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே வருத்தும். சில நேரம் நம்ம சின்ன செடி தானே, முள் செடி தானே, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, அதனால் நமக்கு என்ன ஒரு இது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுருவோம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாமையே விடுன்னு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை வெட்டணும்னு நினச்சா நம்ம கை தான் வலிக்கும். ஒரு சிறிய மரம் முள் மரம் இருந்தாலும் அதை சின்னதிலே
வெட்டிடணும். சிறியதாக இருக்கையிலே முள்மரத்தை களைந்து விடுக, முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே வருத்தும். இளையதாக முள்மரம் கொள்க, கலையுனர் கை கொள்ளும் காலத்தை இடத்து. புரியுதா? இதில் வந்து பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. பிரிது மொழிதல் அணினா ஓமை சொல்லிட்டு ஓமயத்தை பெற வைப்பது. அணி இலக்கணம் நடத்தும் போது உங்களுக்கு நான் நடத்துகிறேன். சரியா? அடுத்தது மருந்து. என்னம்மா மருந்து? நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு மருந்து தேவை, அகத்திற்கும் மருந்து தேவை. இந்த மருந்து எது அப்படின்னு பார்த்தா உணவே மருந்து. இன்றைக்கெல்லாம் மருந்தெனவே உணவை மனிதன் உண்டு வாழ்கிறான். ஆனால் நம்ம உணவை சரியாக உண்டால் மருந்து தேவையில்லை. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின். மனப்பாடம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பசி இருந்தாலும் இல்லாட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம்னா வயிறு உபுசமாயிடுச்சு, எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாம் சாப்பிட்ட உணவு செரிக்கணும், அதுக்கப்புறம் வயிறு பசிக்கணும், அதுக்கு பிறகு சாப்பிட்டா நமக்கு மருந்தே தேவையில்லை. புரியுதா? அதனால் நமக்கு மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு, யாக்கைனா உடல், அருந்தியது அற்றது போற்றியுனின். நமக்கு நாம் வந்து உண்டதை செரித்து அறிந்து உண்டால் அதுக்கு மருந்து என உடலுக்கு தேவையில்லை. அதனால தான் மருத்துவர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க? இப்படி சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க, இதை குறைச்சிக்கோங்க, அதை கூட்டிக்கோங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் மருந்து வந்து நமக்கு உணவே மருந்து அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. சரி, நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நாம் வந்து என்ன நோயின்னு இருக்கணும். டாக்டர்கிட்ட போனோன்னே என்ன கேட்குறாங்க? என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம், என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதனுடைய மருத்துவத்தை ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். நோய் நாடி, நமக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதன் காரணம் எதனால் வந்தது, அதே மாதிரி அதை நீக்கும் வழி, அதை எப்படி போக்கலாம் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் கொரோனா எப்படி வந்துச்சு யாருக்கும் தெரியல, எப்படியோ வந்துருச்சு. ஆனால் இங்கே போனதுனால வந்துச்சா, அங்கே போனதுனால வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் நம்மளை வந்து கேட்பாங்க. அதே மாதிரி காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் என்ன பண்ணலாம்? மருந்து கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி தான் நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். மூலம் தெரியணும், என்ன காரணத்தினால நோய் வந்தது, நோய் முதல், புரியுதா அப்படின்னு தெரியணும். இது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு சொல்கிறோம். நாடி அப்படிங்கிற சொல் பாருங்கள் பலமுறை வந்திருக்கு. இது பலமுறை வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதே ஒரே பொருள் தான் தருது. நாடினா அதுக்கு பேர் ஆராய்ந்து அப்படிங்கிற பொருளில் தந்திருக்கு. அதனால் அது வந்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இந்த அணி வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் உண்டு, 3 மதிப்பெண்கள். அதனால் நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். உற்றான் அளவு, பிணி அளவு, காலம், இதை மூணையும் அதாவது நம்ம என்ன கற்றான் கருதி செயல். ஒரு மருத்துவர் என்ன பண்ணோம், படிச்சிருக்காரு, டாக்டருக்கு படிச்சிருக்காரு, மருத்துவராக இருக்கார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா நோயாளியினுடைய வயது, உற்றான் அளவும், அப்புறம் நோயினுடைய அளவு, நோயினுடைய தன்மை, அதே மாதிரி மருத்துவத்தின் காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். எவ்வளோ நாளைக்கு அதுக்கு நம்ம மருத்துவம் செய்யணும் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரே வியாதி தான் இருக்கும். சின்ன குழந்தைங்கள தூக்கிட்டு போனால் அதில் வந்து அரை மாத்திரை கொடுங்க, இதை 4 உடச்சிக்கோங்க, 4 ஒரு பங்கு எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் சிறிய குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம்னா அது அரை மாத்திரை கொடுங்க அப்படிம்பாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் வயதானவங்க நல்ல வயதில் உடையவங்களை கூப்பிட்டோன்னா ஒரு மாத்திரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வயது முதிர்ந்துருச்சு ரொம்ப தாங்காது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இப்படி வயதை பார்த்து பார்த்து உடலினுடைய வலிமையை பார்த்து பார்த்து நோயினுடைய அளவை பார்த்து பார்த்து மருத்துவர்கள் செயல்பட வேண்டும். அந்த மாதிரி செயல்படும் போது தான் நமக்கு வந்து என்ன நோய் வந்து தீரும். மருத்துவர் வந்து நல்ல மருத்துவர் கிடச்சிருச்சா உங்களுக்கு வந்து நல்ல எந்த நோய் இருந்தாலும் கூட உங்களுடைய மனதைரியத்தில் அதை சரி பண்ணிக்கலாம். அப்போ நோயாளியினுடைய வயது அப்புறம் நோயினுடைய அளவு எவ்வளோப்பா இருக்குது. இந்த கொரோனா வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நம்ம மருத்துவமனையில் சேர்ந்துருக்குறோம். சேரும்போது பார்க்குறாங்க எத்தனை வந்து சதவிகிதம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ சதவிகிதம் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால இவ்வளோ நாளைக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்ணும். அப்போ இத்தனை நாளைக்கு நீங்கள் அனுமதி வந்து இங்கே இருக்கணும், மருத்துவமனையிலே தங்கி மருத்துவம் பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். திரும்பி வந்துருச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு நம்மளை பயமுறுத்தி ஒரு வழியாக நம்மளை வந்து சரி பண்ணுவாங்க. அப்போ மருத்துவர் வந்து எப்படி செயல்படணும்? நோயாளியினுடைய வயது, நோயினுடைய அளவு, மருத்துவத்தினுடைய காலம் இதையெல்லாம் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். கற்றான்கிறது யாரை குறிக்கிறது? மருத்துவரை குறிக்கிறது. உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து எதையெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால் நோயாளி. முதல்ல மருந்து கொடுக்கணுன்னா நோயாளி வேணும். அப்போ நிறைய பேர் நோயாளி ஆகுறாங்க. அப்புறம் மருத்துவர், அப்போ மருந்து கொடுக்குறவர் வேணும். அப்புறம் மருந்து வேணும். அப்புறம் மருந்து ஆளுநர் வேணும். பார்மசிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, மருந்து ஆளுநர் வேணும் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும். உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வானென்று அப்பால் கூற்றே மருந்து. நோயாளி, மருத்துவர், மருந்து ஆளுநர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது இரவச்சம். இரவு அச்சம். இரவுனா என்னதுன்னா யாசித்தல், இரத்தல், யாசித்தல். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக்க உலகியற்றார். இது வந்து இலக்கிய நயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். உலகை படைத்தவன் நான் எல்லோரையும் படைத்தான், எல்லோரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் என்னை மட்டும் பிச்சைக்காரனாக படைத்து விட்டான். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கடட்டும். எப்படி? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். எல்லாத்தையும் படைச்சான்ப்பா, எல்லாம் நல்லா இருக்காங்க, என்னை மட்டும் பிச்சைக்காரனாக படைச்சிட்டான். அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னா இந்த கடவுள் இந்த உலகத்தை உருவாக்கினான் பார்த்தியா, அவனை வந்து அதே மாதிரி பறந்து அலைந்து கடட்டும் அப்படின்னு சொல்கிறார். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்குமெனில் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கடட்டும். இறந்தும் உயிர் வாழ்தல். இறத்தல் அப்படிங்கிறது யாசித்தல் அப்படின்னு கொடுமையானது. புரியுதா? ஈயன இறத்தல் இழிந்தன்று அதனில் ஈதை நின்றல் அதனினும் இழிந்தன்று. கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளே நின்றல் அதனினும் உயர்ந்தன்று. அதாவது நம்ம போய் ஒருத்தட்ட போய் யாசிக்கிறது எவ்வளோ இழிவான செயல் அப்படி தெரியுமா? அவ்வளோ இழிவான செயல்னு ஒருத்தன் வந்து யாசிக்கிறான்னா அவனுக்கு வந்து ஈயே நின்றல் அதனினும் இழிவானது. கொல்லென கொடுத்தல் உயர்வன்று, இந்தாப்பா வச்சுக்கோன்னு சொல்கிறது உயர்வு, வேண்டாம்ங்கிறது அதனினும் உயர்வன்று. அப்போ இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்குமெனில் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கடட்டான். அப்படி மட்டும் படைத்தவனும் அலையட்டும் பையா அப்படிங்கிறான். ஒரு பாடல் கூட உண்டு, திரைப்படத்தில் கூட வந்திருக்கு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். கடவுள் ஏன் மனிதனாக பிறக்கணும்? அவன் காதலித்து வேதனையை பாட வேண்டும் அப்படிம்பார். அது மாதிரி வேதனை வந்துருச்சுல, இப்போ கடவுளும் மனுஷனாக பிறக்கட்டும்பா, மனுஷன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பாரதாக்க பக்குவிடும். இரவு என்னும் ஏமாப்பில் தோணி, ஏமாப்பு இல்லாத தோணி, கரவென்னும் பாரதாக்க பக்குவிடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி, ஏமாப்பு கூட்டல் இல், ஏமாப்பில் தோணி
கரவென்னும் பாரதாக்க பக்குவிடும். பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும். கொடுக்காமல் இருக்கிறது தெரியுமா, அது ஒரு பெரிய பாறை. இப்போ இறந்து வாழறவங்களுக்கு கொடுக்குறவங்க இருந்தால் தான் அது பாதுகாப்பு, இல்லைன்னா பாதுகாப்பு இல்லாத படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும். இந்த திருக்குறளில் உருவகணி பயின்றுள்ளது. ஓமையின் தன்மையை ஓமையத்தில் ஏற்றி கூறுவது உருவகணி. இரவென்னும் ஏமாப்பில் தோணி. இரவு என்றால் யாசித்தல், ஏமாப்பு பாதுகாப்பு, புரியுதா? படகு தோணினா. கரவு அப்படின்னா மறைத்தல், தன்னிடம் பொருளை வைத்து கொண்டே கரத்தல், அதாவது இல்லை என்று சொல்லுதல். பாரதாக்க பக்குவிடும், பாறை தாக்க, அது உடைஞ்சு போகும், அவங்க வாழ்க்கை உடைந்து போகும். பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்துவிடும். பிறரை நம்பி இருக்கிறதுங்கிறது பாதுகாப்பு இல்லாதது, ஆனால் கொடுக்குறவங்க இல்லைன்னா அது பெரிய பாறை மாதிரி மோதி உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அதனால் இது உருவகணி, புரியுதா? இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பாரதாக்க பக்குவிடும். அடுத்தது இதில் உங்களுக்கு மொத்தமே 14 திருக்குறள்கள் தான் இருக்கின்றன. இதில் உங்களுக்கு இந்த குறியீடுகள் போட்டது எல்லாமே மனப்பாடம், அதனால் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய அணிகள் எல்லாம் ரொம்ப முக்கியம், அதுவும் படிச்சுக்கோங்க. அணிக்கு தனியாக ஒரு வினாவாக உங்களுக்கு கேட்கப்படும். அதே மாதிரி மனப்பாட பகுதியை படிச்சுக்கோங்க, பொருளையும் இதிலே கொடுத்துருக்கு, படிச்சுக்கோங்க. பயிற்சிகள் பாருங்கள். படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. அழகாக ஒரு திருக்குறளில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் 3 குறட்பாக்கள் இருக்கின்றன. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பாரதாக்க பக்குவிடும். உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். 3 குறட்பாக்கள் இருக்குது. இதில் பொருத்தமான திருக்குறள் உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆ விடை. அதாவது வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அப்படிங்கிறது. சொல்லல் வல்லன் சோர்வில நஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது. சொல்லல் வல்லன் சோர்வில நஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு ஒரு குறட்பாக்கு, அதையும் கூட நினைவு கூறலாம் இங்கே. அடுத்தது கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டறிக. இதில் ஒரு வித்தியாசமான வினாக்கள். கொடி தவித்ததை பாரி அறிந்து கொண்டான், மயில் தவித்ததை பேகன் உணர்ந்து கொண்டான், பிள்ளையின் பரிதவிப்பை தாய் அறிவாள், பளிங்கு முகத்தை படித்துக்கொள் அப்படி படித்தவர்களை பிடித்துக்கொள். என்ன அழகு பாருங்க கவிதை. கொடி தவித்ததை பாரி அறிந்து கொண்டான், மயில் தவித்ததை பேகன் உணர்ந்து கொண்டான், பிள்ளையின் பரிதவிப்பை தாய் அறிவாள், பளிங்கு முகத்தை படித்துக்கொள் அப்படி படித்தவர்களை பிடித்துக்கொள். அழகான ஒரு கவிதை. 3 குறட்பாக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தன் மகிழ்ச்சியின் மைந்தரும் பொழுது அப்படிங்கிறது ஒன்று. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இளையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த விடத்து அப்படின்னு குறள் ஒன்று இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு ஒன்றும் புதுசாக ரொம்ப உங்கள் மூளையை வேலை செஞ்சு கசக்கி இப்படின்னு அவசியம் இல்லை. பளிங்கு முகத்தை படித்துக்கொள் அப்படி படித்தவர்களை பிடித்துக்கொள். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல், அதுதான் இதுக்குரிய விடை. ஆவண்ணா. புரியுதா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். புரியுதா? அதுதான். அதனால் இதெல்லாம் குறிப்பாலேயே உணர்ந்து கொண்டு, அதெல்லாம் கேட்கல. முல்லை கொடி பாரியை தேர் கேட்டுச்சா? இல்லை. மயில் பேகன்கிட்ட போர்வை கேட்டுச்சா? இல்லை. ஆனால் குறிப்பால் அவற்றின் துன்பத்தை உணர்ந்தவர்கள் உதவினார்கள். அதனால தான் அவங்களாம் வள்ளல்கள் எனப்பட்டார்கள். கேட்காமலேயே கொடுப்பது, அவர்களுக்கு பேர் தான் வள்ளல்கள். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல். அதாவது ஒரு குழந்தை அழுது அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு அழுதுங்கிறது தாய் தெரியும்.
ஐயோ பசியில் அழுது குழந்தை, பசியில் ஏதோ கடிச்சிருச்சு போல இருக்குது, வேறு மாதிரி கத்துது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ஆவண்ணா அப்படிங்கிறது விடையாக அமைகிறது. இப்படி தான் படித்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருத்தி பார்த்து தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் அழகான வினாக்கள். மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது நினை. எதை நினைக்கணும்? முகக்குறிப்பை அறிந்தவரை, எண்ணியதை எண்ணியவரை, மறதியால் கெட்டவர்களை, சொல்லேர் உழவரை. எனது மறதியால் கெட்டவர்களை. மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது மறதியால் கெட்டவர்களை நினைக்க வேண்டும். பொருள் கூறுக. ஏமம்னா என்னம்மா? பாதுகாப்பு. மருந்துழை செல்வான் அப்படின்னா மருந்து ஆளுநர், ஃபார்மசிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில், அதுதான். அடுத்தது இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பில் உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது 1 மதிப்பெண்ணில் வந்து விடைத்தேர்களை கொடுப்பாங்க, அதனால் தெரிந்து வச்சுக்கோங்க. கெடுக வியங்கோல் வினைமுற்று. க இயர் அது விகுதி வருது இல்லையா, கெடு கூட்டல் கா, கெடுக பகுபத உறுப்பில் சொல்லும்போது சொல்லுவோம் வியங்கோல் வினைமுற்று. குறிப்புணர்வார் வினையால் அணையும் பெயர். குறிப்புணர்வார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அடுத்தது தொடர்பணி. குருவினா உங்கள் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான். இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய பயிற்சி ஏட்டில் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன யாவை? படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? பகைவர் வலிமையற்று இருக்கும்போது வென்றுவிட வேண்டும் என்னும் குரட்பாவை கூறுக. எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த சிறு குருவினா அப்படின்னா 2 மதிப்பெண் வினா. இதெல்லாம் ஒரு குரட்பாவில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எழுதினா போதும். அதனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு உங்களுடைய பயிற்சி ஏட்டில் நீங்கள் எழுதி பார்க்கணும். அடுத்தது சிறுவினா. இது 4 மதிப்பெண் வினா. உருவகணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டாக தந்து விளக்குக. படிச்சிங்களே, இளையதாக முள்மரம் கொள்க. இல்லை, அது வந்து உருவகணி இல்லை. ஒரு நிமிடம் இருங்க, நான் உங்களுக்கு உருவகணி தனியாக கொடுத்துருக்கேன். அதாவது இரவென்னும் ஏமாப்பில் தோணி. சரியா? இது நான் பிறகு உங்களுக்கு விரிவாக நடத்துகிறேன். உருவ அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டாக தந்து விளக்குக. இளையதாக முள்மரம் கொள்க, கலையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? இது வந்து 4 மதிப்பெண் வினா. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நான் போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பிரிது மொழிதல் அணி இல்லையா? நான் வந்து உருவகணி அப்படின்னு சொன்னேன், ஆனால் பிரிது மொழிதல் அணி தான் கரெக்டு. சரிதானே? அதனால் இளையதாக முள்மரம் கொள்க, கலைஞர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து அப்படிங்கிறது பிரிது மொழிதல் அணி. அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் நாடிங்கிறது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அதனால் இந்த வினாக்களுக்கெல்லாம் விடைகளை நீங்கள் இங்கேருந்து பார்த்து எழுதிக்கலாம். இளையதாக முள்மரம் கொள்க, கலைஞர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து பிரிது மொழிதல் அணி. மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? அடுத்தது நெடுவினா. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. இதை தொகுத்து அப்படியே ஒரு கட்டுரையாக நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ அணி இலக்கணம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சில குறிப்பிட்ட அணிக்கு வந்து நான் இலக்கணம் இங்கே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அணி இலக்கணம் முதல்ல இருக்கிற இதிலிருந்தே இருக்குது நமக்கு. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. 2 வகையாக உங்களுக்கு கேட்பாங்க வினா. எப்படின்னா, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு ஒரு குறட்பாவை கொடுத்துட்டு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குகன்னு கேட்பாங்க. அதுக்கு இது மாதிரி விடை எழுதணும். அல்லது வேற்றுமை அணியை விளக்குக, எடுத்துக்காட்டு தந்து விளக்குக அப்படின்னா முதல்ல வேற்றுமை அணினா என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் சான்று வந்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதேன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் எழுதணும்.
இது மாதிரி தான் அணி இலக்கணத்தை நீங்கள் எழுதணும். சரியா? இப்போ தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி வேற்றுமை அணி. ஒரு செய்யுளில் எடுத்துக்கொண்ட இரு பொருள்களுக்குரிய ஒற்றுமையை முதலில் கூறி ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவற்றின் வேறுபட்ட இயல்பை கூறுவது வேற்றுமை அணி. அதாவது முதல்ல ஒற்றுமை சொல்லிடுறது, ஏதோ ஒரு காரணத்தினால ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறது தான் வேற்றுமை அணி. இதுக்கு எப்படி வேற்றுமை அணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதா பொருத்தம். தீயினால் சுட்ட புண்ணும் நாவினால் சுட்ட வடுவும் சுடும் தன்மையால் ஒற்றுமையுடையன. ரெண்டுமே சுடுது, அதனால் ஒற்றுமை. புண் ஆறும் வடு ஆறாது என்றதால் அது வேற்றுமை. எனவே இது வேற்றுமை அணி ஆயிற்று. ஏன்னு நெடில் இருக்குது, அது நெடில் கிடையாது, ஏ தான். அதனால் நீங்கள் அதை அந்த தட்டச்சு செய்யும்போது சில நேரம் தானே மாறுற அந்த எழுத்துனால அது அப்படி இருக்குது. எனவே அப்படிங்கிறது நீங்கள் படிக்கணும். சரியா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. இக்குறட்பாவில் வேற்றுமை அணி பயின்று வந்துள்ளது. ஒரு செய்யுளில் எடுத்துக்கொண்ட இரு பொருள்களுக்குரிய ஒற்றுமை முதலில் கூறி ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவற்றின் வேறுபட்ட இயல்பை கூறுவது வேற்றுமை அணி. பொருத்தம். தீயினால் சுட்ட புண்ணும் நாவினால் சுட்ட வடுவும் சுடும் தன்மையால் ஒற்றுமையுடையன. புண் ஆறும் வடு ஆறாது என்றதால் வேற்றுமை. எனவே இது வேற்றுமை அணி ஆயிற்று. ஏனவேன்னு படிக்காதீங்க, எனவே அது தட்டச்சு பிழை. அடுத்தது இரண்டாவது ஒரு அணி இருக்கு. பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. இக்குறட்பாவில் பிரிது மொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. நான் முன்னாடியே பிரிது மொழிதல் இன்னொரு திருக்குறளுக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி இதுவும் அதே தான். ஒரு செய்யுளில் கவிஞர் தாம் கூற கருதிய பொருளை நேரே கூறாமல் பிரிதொன்றை கூறி அதன் வழி விளக்குவது, அதாவது ஓமானத்தை கூறி ஓமயத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி ஆகும். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதில் பிரிது மொழிதல் அணி வந்திருக்கு. அப்போ பிரிது மொழிதல் அணினா என்ன? கவிஞர் தாம் கூற கருதிய பொருளை நேரே கூறாமல் வேறொன்றை கூறி அவர் சொல்ல வந்ததை விளக்குறது, அதாவது ஓமானத்தை கூறி ஓமையை கூறி ஓமயத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. எப்படி இதுக்கு பொருத்தம் ஆகுது அப்படின்னா, இக்குறட்பாவில் மிருதுவான, அதாவது ரொம்ப எளிமையாக, இப்போ எடை கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும், மிருதுவான எடை குறைந்த மயிலிறகு ஆனாலும் அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் வலிமையான அச்சு முறிந்துவிடும் என்னும் உவமையை கூறி வலிமை இல்லாதவராயினும் பலர் ஒன்று சேர்ந்தால் வலிமை உடையவரையும் வீழ்த்திட முடியும் என்னும் பொருளை பெற வைப்பதால் இது பிரிது மொழிதல் அணி ஆயிற்று. இக்குறட்பாவில் மிருதுவான எடை குறைந்த மயிலிறகானாலும் அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் வலிமையான அச்சு முறிந்துவிடும் என்னும் உவமையை கூறி வலிமை இல்லாதவராயினும் பலர் ஒன்று சேர்ந்தால் வலிமை உடையவரையும் வீழ்த்திட முடியும் என்னும் பொருளை பெற வைப்பதால் இது பிரிது மொழிதல் அணி ஆயிற்று. பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மயிலிறகு ரொம்ப மென்மையானது, அதனால் எடை குறைஞ்சிருக்கும், ஆனால் அது அளவுக்கு அதிகமாக அது ஏற்றிட்டே போனால் வலிமையான அச்சு கூட முறிஞ்சிடும். அதுபோல தான் பகையும் அதாவது வலிமை இல்லாதவரையும் எளியவர் கூட ஒன்று சேர்ந்தால் வென்று விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இதில். அது மாதிரி தான் இளைதாக முள்மரம் கொள்க. பகையை நாம் எப்படி இருக்கணும், சின்னதுலேயே அதை இல்லாமல் பண்ணிடணும். ஆனால் அது வளர்ந்துருச்சுன்னா அது நம்ம கையையே அது வருத்த செய்யும். அடுத்தது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. இக்குறட்பாவில் சொற்பொருட் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. இக்குறட்பாவில் சொற்பொருட் பின்வரும் நிலையணி பயின்று வந்துள்ளது. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லே அதே பொருளில் மீண்டும் மீண்டும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். பொருத்தம். இக்குறட்பாவில் நாடி என்னும் சொல் ஆராய்ந்து என்னும் பொருளில் பலமுறை வந்துள்ளதால் சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்றாயிற்று. புரியுதா உங்களுக்கு? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது நாடி அப்படின்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அது ஆராய்ந்து என்னும் பொருள் வந்திருக்கிறதுனால அது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும். நீங்கள் 10ஆம் பிள்ளை படிச்சிருக்கீங்க இல்லையா, பின்வரும் நிலை அணின்னு படிச்சுட்டு சொல் பின்வரும் நிலை அணி, பொருள் பின்வரும் நிலை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அது இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி.
அடுத்தது உருவக அணியை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. ஒரு செய்யுளில் உவமையின் தன்மையை உவமேயத்தில் ஏற்றி கூறுவது உருவக அணி ஆகும். சான்று: இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்குவிடும். இப்படிதான் இது மாதிரி கேட்டால் இப்படி எழுதணும். பொருத்தம்: இக்குறட்பாவில் இரவு அதாவது யாசித்தல் பாதுகாப்பில்லாத தோணியாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. கரவு அதாவது கொடாமை, கொடுக்காமல் இருக்கிறது, பாறையாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே உருவகணி அமைந்துள்ளது. ஏமாப்புனா பாதுகாப்பு, பார்னா பாறை. புரியுதா? இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்குவிடும். இக்குறட்பாவில் இரவு அதாவது யாசித்தல் பாதுகாப்பு இல்லாத தோணியாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. கரவு அதாவது கொடாமை, மறைத்து வைத்துக் கொள்வது, இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறது, பாறையாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இது உருவகணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா? அப்போ இது மாதிரி நீங்கள் அணி இலக்கணத்தை முதல்ல திருக்குறள் கொடுத்தா எப்படி எழுதுறதுக்குன்னு உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு வினா கொடுத்து கேட்டால் அதை எப்படி எழுதணுங்கிறதுக்கும் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். உவமை அணியெல்லாம் நீங்கள் முதல்ல படிச்சிருக்கிறதுனால நாங்கள் விளக்கி காட்டல, உங்கள் புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரி பிரிதுமொழிதல் அணி ஒன்று கொடுத்துருக்கேன், இன்னொன்று நீங்களாக பார்த்துக்கலாம். அதனால் இதெல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு அணி இலக்கணத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் நீங்கள் படிங்க. புரியுதா? 4 மதிப்பெண் கேட்டாலும் 3 மதிப்பெண்ணில் கேட்டாலும் 2 மதிப்பெண்ணில் கேட்டாலும் எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதனால் மாணவர்களே, நீங்கள் அணி இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு தனி வினாவாக அமைவதற்கு நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படிங்க. இந்த வகுப்பு இத்துடன் முடிகிறது. அன்றன்று நடத்துகின்ற பாடங்களோடு சேர்த்து இப்பொழுது அனுப்பி வைக்கின்ற பாடங்களையும் நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய தேர்வுக்கு, அதாவது எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தேர்வு எழுத தயாராக இருக்க வேண்டும். ஏற்கனவே தேர்வு ஒன்று எழுதியிருக்கீங்க, அது கூடிய விரைவில் உங்களுக்கு மதிப்பெண்களை நான் கொடுத்துட்றேன். அதனால் இப்பொழுது நீங்கள் நடத்தும் பாடங்களை கவனமாக படித்து இது போன்ற அனுப்பி வைக்கக்கூடிய பாடங்களையும் பதிவிறக்கம் செய்து நன்றாக படித்து உங்களுடைய பயிற்சி ஏட்டிலே நீங்கள் எழுதி வைக்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். தொடர்பணி வினாக்களை நீங்கள் ஒப்படைப்பாக நினைத்து எழுதி பார்க்க வேண்டும். அதனால் நாம் நேரில் சந்திக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த வகுப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான சான்றோடு நீங்கள் பயிற்சி ஏற்றோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நான் இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.